வெல்கம் டு அவர் சேனல். இந்த இடம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின் பேப்பர். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பரில் கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி ஏ டைப்புக்கான பப்ளிக் எக்ஸாம் அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். ஸோ டோட்டல் 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 15 1 மார்க் பார்ட் 1ல் வந்து கேட்பாங்க. டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 70 மார்க். 1 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக்லேருந்து கேட்பாங்க, இன்டீரியர்லேருந்து கேட்பாங்க. ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் புக் பேக்கை நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. புக் பேக்லேருந்து கண்டிப்பாக 8 1 மார்க், ரிமைனிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் கேட்பாங்க. சில டைம் 10 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்லேருந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் 5 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்சைட் கேட்பாங்க. ஸோ அதனால் 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் படிக்கணும்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மெயினாக நான் இது வரைக்கும் நான் அப்லோட் பண்ண 6 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கை நல்லா தரவு பண்ணிக்கோங்க. மெயினாக கம்பல்சரி கொஸ்டின் எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்க அந்த 6 இயர் கொஸ்டின் பேப்பரில் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அனலைஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் எனி 6 ஆஃப் த ஃபாலோயிங். கொஸ்டின் நம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா முதுமை நிலை என்றால் என்ன? வாட் இஸ் செனன்டல் ஸ்பேஸ் ஆஃப் லைஃப்? விந்து திரவத்தில் அடங்கியுள்ளவை யாவை? வாட் இஸ் எ காம்போசிஷன் ஆஃப் சீமன்? போக்சோ சட்டத்தின் முக்கியத்துவம் யாவை? ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போக்சோ ஆக்ட். படியெடுத்தல் என்றால் என்ன? வாட் இஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன்? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி போக்சோ, ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போக்சோ ஆக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 5 மார்க்கில் சில டைம் கேட்பாங்க போக்சோவோட சிக்னிஃபிகன்ஸ்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தொன்மையான பூமியில் காணப்படப்பட்ட வாயுகளை பட்டியலிடுக. லிஸ்ட் அவுட் த மேஜர் சீமெண்ட்ஸ் இன் ஃபவுண்ட் இன் ஃபார் பிரிமிட்டிவ் எர்த். அடுத்து பார்த்தீங்கன்னா அமிபியாஸின் ட்ரோபோசோவைட் நம் உடலில் எவ்வாறு இறுதி இலக்கை சென்றடைகின்றது? ஹவு டஸ் த ட்ரோபோசோடைக் அமிபியாஸ் த ரீச் இன் ஃபைனல் டிசன்டேஷன்ஸ் அவர் பாடி. அடுத்து பார்த்தீங்கன்னா வரையறு சைமாலஜி. நொதித்தலை தான் நமக்கு இங்கிலீஷில் சைமாலஜின்னு கேட்டிருக்காங்க. டிஃபைன் சைமாலஜி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெருந்திரள் மரபற்று போதல் என்றால் என்ன? வாட் இஸ் மாஸ் எக்ஸ்டின்ஷன்? 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. இந்த கொஸ்டின் எப்படி மேக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு கொரோனா வைரஸ் ஒரு ஆர்என்ஏ வைரஸ். அடிப்படையில் பிசிஆர் தொழில்நுட்பம் டிஎன்ஏனை கண்டுபிடிக்கும் தொழில்நுட்பம். அப்படியெனில் பிசிஆர் தொழில்நுட்பம் கொரோனா வைரஸை கண்டறிந்து எவ்வாறு பயன்படுகிறது? Corona virus is an RNA virus. Basically, PCR technique used in detecting DNA. If you how PCR detect for used in diagnostic coronavirus. PCR தொழில்நுட்பம் கொரோனா வைரஸை எப்படி வந்து கண்டறியுது அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து நமக்கு பார்ட் 3ல் 3 மார்க் கொஸ்டின். எவையேனும் 6 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 33 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கருக்குலை சிசுக்குலை வேறுபடுத்துக. டிஃப்ரெண்ட் பேசியாட் அண்ட் இன்ஃபாஸ்டியாட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எரித்ரோபிளாஸ்டிஸ் பீடாசிஸ் நோயினை எவ்வாறு தவிர்க்கலாம்? How will you prevent the erythroplastitis in paddles? மலேரியா நோய்க்கு எதிராக தடுப்பூசி உள்ளதா? உனது விடைக்கு காரணம் தருக. Is vaccine available against in malaria? Give the reason for your answer. ஹீமோகுளோபினின் மூலக்கூறு படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். Draw the diagram hemoglobin molecules and label the parts. நுண்ணுயிரிய எரிபொருள் கலன் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் மைக்ரோபியல் ஃபியூல் செல். வேறுபடுத்துக. மிகை வெப்ப வேறுபாடு உயிரி யூரித்தம், குறை வெப்ப வேறுபாடு உயிரி ஸ்டெனோதம். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூரித்தம்ஸ் ஸ்டெனோதம்ஸ். சிற்றின மண்டல பல்வகைத்தன்மை 3 பிரிவுகளை விளக்குக. எக்ஸ்பிளைன் த 3 இன்சிடென்ட்ஸ் ஸ்பீசிஸ் டைவர்சிட்டி. நாம் மிகை உணவூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம்? How can we control the eutrophication? ஸோ யூட்ரோபிக் கொஸ்டின்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தொடர்ந்து எல்லா பப்ளிக் எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய ரிப்பீட்டடு. பல்திறன் மற்றும் குறுத்திறன் ஆகிய இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மல்டிபொட்டன்சி ஒலிகோபொட்டன்சி. அடுத்து நமக்கு 5 மார்க் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 5 × 5 25. இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 4 அனைத்து வினாக்களுக்கு விடையளிக்கவும். மனித கருப்பையின் அமைப்பை தகுந்த வரைபடத்துடன் விவரிக்கவும். அல்லது
நமது இந்திய நாடு முழுமையாக இனப்பெருக்க ஆரோக்கியத்தை அடைய மேற்கொள்ள வேண்டிய உத்திகள் யாவை? Describe the structures of human uterus of neat label in diagram. What are the strategies implemented in India attend to the reproductive health? புரத உற்பத்தியில் மொழிபெயர்த்தலுக்கான கூறுகளுடைய பங்கினை விளக்குக. அல்லது மரபு குறியீடுகளின் சிறப்பு பண்புகள் யாவை? Explain the role of translation compounds in protein synthesis. List out the select the features of genetic code. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்டி வின்பர்க்கோட சமன்பாடு கேட்டிருக்காங்க. p² + 2qp q² = 1. இனக்கூட்டத்தில் சமநிலை இருப்பதை எவ்வாறு விளக்குகிறது? மரபியல் சமநிலையினை பாதிக்கும் காரணிகள் ஏதேனும் 4 பட்டியலிடுக. அல்லது ஏதேனும் 5 பாக்டீரியா நோய்களை பற்றி எழுதுக. How does the Hardy-Weinberg expression p² + 2pq + q² = 1 explain the genetic equilibrium is maintained in population. List out any 4 factors that can disturb in genetic equilibrium. Explain any 5 bacterial disease. இயல்பு நோய்த்தடை காப்பு நம் உடலை எவ்வாறு நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது விளக்குக. PCR தொழில்நுட்பத்துடைய செயல்முறைகளை விளக்குக. Explain the innate immunity products in our body against disease. Explain the process of PCR technique. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீரின் முக்கிய பண்புகளை பட்டியலிடுக. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷினை கேட்டிருக்காங்க. நீரின் முக்கிய பண்புகளை பட்டியலிடுக. அல்லது மருத்துவ கழிவு மற்றும் மின்னணு கழிவுகள் நாம் எவ்வாறு மேலாண்மை செய்யலாம்? லிஸ்ட் அவுட் த எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர். ஹவு கேன் வி மேனேஜ் ஃபார் மெடிக்கல் வேஸ்ட் அண்ட் இ வேஸ்ட். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்கு. ஸோ இந்த கொஷின் பேப்பரில் கூடிய கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஜுவாலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வரைக்கும் ஒரு 6 டைம் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு விலங்கியல் பாடத்திற்கான அந்த பொதுத் தேர்வு என்பது நடத்தப்பட்டுள்ளது. ஸோ எல்லா கொஷின் பேப்பருமே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. மெயினாக வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி கொஸ்டின் இந்த 6 இயர்ஸ் கொஷின் பேப்பரில் கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் எந்தெந்த சாப்டரில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் அனலைஸ் பண்ணி அதுக்கான நோட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கலெக்ட் பண்ணி நல்லா படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 6 டைம் பார்த்தீங்கன்னா 12th அந்த பப்ளிக் எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. ஒரு 6 முறை நடத்தியிருக்காங்க. இந்த 6 முறையில் நடத்த அந்த 5 மார்க் கொஷின் எல்லாமே நல்லா தரவாக படிங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 60 கொஷின் வரும். பியூர் சயின்ஸுக்கு மட்டும் 6 கொஷின் பேப்பரை சேர்த்தோம்னா இந்த 60 கொஸ்டினில் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கலாம் ஒரு சில கொஸ்டினை. அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் படிக்காத கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் உங்களால் இப்போ படிக்க முடியலனா கண்டென்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டென்ட் நீங்கள் எழுதினாலே கீ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தோன்னா மார்க் கொடுப்பாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பியூர் சயின்ஸ் ஜுவாலஜிக்கு வாட்ஸ்அப் குரூப் டெலகிராம் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.